எங்கடா கிளம்பிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு போறோம்ப்பா. வீட்டுக்கு போறீங்களா? என்னடா விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி பாதியிலே போறது? ஆமாமா, ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னதுக்கு பிரச்சனையா? அதான் கிளம்பிட்டோம். ஏண்டா ஏதோ பிரச்சனையாச்சா? என்னம்மா பிரச்சனை? சம்பந்தி அம்மா இல்ல, அவங்க பேச்சு சரியில்லைப்பா. எங்களை தேடி வந்து அவமானப்படுத்துறாங்க. இதுக்கு மேல நாங்க எங்க இருந்தோம் எங்களுக்கு நல்லது இல்ல. அதான் நாங்க போறோம். நீங்களும் வாங்கப்பா. என்னதுன்னு சம்பந்தியம்மா பத்தி உனக்கு தெரியாதா? இது என்ன புதுசா? இத பாருமா, நம்ம உடம்புறவுகளை நாமளே கைவிட்டுற கூடாது. இந்த மாதிரி நேரத்துல தான் கூட இருக்குன்னு புரியுதா? யார் என்ன சொன்னாலும் சரோக்காக பொறுமையா. ஏன்பா சரோக்காக சொல்லி சபையில செருப்படி வாங்க சொல்றீங்களா? அப்படி நாங்க செருப்படி வாங்கினாலும் அதுவும் சரோதா பாதிக்கும். ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வாங்கப்பா. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படிமா வர முடியும்? சரோ எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தானோ சொல்றதா சரி. அந்த மோட பேச்சே சரியில்லை. வாங்க போயிடலாம், அதான் நல்லது. போகாதீங்கடா, பெரியவன் சொல்ற கேளுங்கடா. அப்பா, அந்த அம்மா இருக்கிற மெதப்புல உங்களே ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தினாலும் படுத்திடும். உங்க மனசு தாங்காது. நீங்க கூட வாங்க. என் மனசு எல்லாத்தையும் தாங்க. என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன். இருந்து நடத்தி கொடுத்து தான் வருவேன் நான். வாங்க கிளம்புறோம்மா. நாங்க போறோம்ப்பா. சொல்ல போகாதீங்கடா தானே போஸ். விஜி, கோபி எங்க காணோம்? குளிச்சிட்டு இருக்காரு. வெந்நீர் போட்ட மாதிரி தெரியல. பச்சை தண்ணியில குளிக்கிறானா? தெரியல. என்ன விஜி தெரியலங்கிற? அவனுக்கு தலைவலி, பச்சை தண்ணி ஒத்துக்காது. அதோட நேத்துல இருந்து தும்மிக்கிட்டு இருந்தான். என்ன திடுதிடுப்புன்னு தம்பி மேல இவ்ளோ அக்கறை? என்ன விஜி இப்படி பேசுற? அவ தம்பி மேல அவளுக்கு அக்கறை இருக்காதா? அக்கறை எப்பவுமே இருக்கணும்க்கா. அதுக்கு பேர் தான் அக்கறை. இப்படி நாங்க திடீர்னு கிளம்புறோன்னு உடனே சிலர் திட்டம் போட்டு அக்கறையா பேசுறது அக்கறை கிடையாது. கரெக்டா சொல்லணும்னா காரியவாதித்தனம். என்ன விஜி இப்படி எல்லாம் பேசுற? அவ தம்பி மேல அவளுக்கு பாசம் இருக்காதா? அதையே இப்படி குறைச்சு பேசுற? சரிக்கா, அவங்க தம்பி மேல அவங்களுக்கு பாசம் இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி ஏன் வேலையை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. நேத்து வரைக்கும் கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்படல. ஆனா இப்ப திடுதப்புன்னு கிளம்புறேன்னு சாமான்லாம் ஏத்துறதுக்கு அப்புறம் தாங்க முடியல விஜி. என் உடம்பெல்லாம் பதறுது. சின்ன வயசுல அம்மா போனதுல இருந்து என் தோள்லையும் இடுப்பலையும் தூக்கி வளர்ந்தவன் கோபி. வளர்ந்த பிறகு கூட என் தாவணியை பிடிச்சுக்கிட்டே சுத்தி சுத்தி வருவான். நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவான். ஒரு நாள் கூட அவன் முகத்தை பார்க்காம நான் இருந்தது கிடையாது. நீங்க தனியா போறீங்கன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே முக்கி போய் உட்கார்ந்துருக்காரு. விஜி, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இங்கேயே இருந்துருங்க. நினைச்சேன் இந்த ரூம்குள்ள நுழையும் போதே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது டிராமா போடுவீங்கன்னு. ஏன் விஜி இப்படி டிராமா அது இதுன்னு பேசுற? பாவம் ஈஸ்வரி என்கிட்ட எப்படி அழுது புலம்புனா தெரியுமா? இவங்களுக்கு நீங்க சாட்சியாக்கும். நல்லா இருக்கு. ஏமா இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற? இதனால வரைக்கும் அவங்க பேசுறது எப்படியோ, ஆனா இன்னைக்கு பேசுறது சத்தியமா உண்மைமா? அண்ணே போதும், நான் நிறைய பாத்துட்டேன். இவரை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் எத்தனையோ தடவை எத்தனையோ விதங்கள்ல அனுபவப்பட்டாச்சு. எனக்கு என்னமோ புதுசா நீங்களும் இவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விஜி, மனுஷங்க மனசு எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதுக்காக நாங்க உத்தமன்னு சொல்ல. அப்படி சொன்னாலும் அது பொய். ஆனாலும் விஜய், என்ன விஜய், இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கோம். ஆனா இனிமேல எங்கனால உனக்கு எந்த சங்கடம் வராதுமா. அப்படி சங்கடம் வந்தா அதுக்கு நான் பொறுப்புமா. அடேங்க அப்பா, இது எத்தனாவது தடவை? இதே மாதிரி பல தடவை பல நேரங்கள்ல கேட்டு அழுத்து போயிட்டேன். இனிமேலும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான பேச்ச கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. இதோ இப்ப இங்க நடக்குது இந்த நாடகம், இதையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. விஜய், மறுபடியும் டிராமான்னு சொல்லாத விஜய். கூட பிறந்தவங்க கூட
நானும் ஈஸ்வரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? உனக்கு சகோதர பாசனம் என்னன்னு தெரியாதா? நீ இப்படி எல்லாம் பேசுறது எங்க எல்லாரும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு விஜய். ஓஹோ, இத நீங்க சொல்றீங்க. சகோதர பாசத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. பச்சை குழந்தை என் பையன், உங்க தம்பி மகன் தானே அவன். அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி என் கையாலேயே அவனுக்கு சூடு போட வைக்கல. எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு அரிச்சு கொட்டல. தம்பி பையன் மேல அவ்வளவு குரோதம் பாராட்டின நீங்க இப்போ பாசத்தை பத்தி பேசுறீங்க. அத வேற நான் நம்பணும். இப்ப ஏன் அவங்க மேல திடுதிப்புன்னு இப்படி பாசம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் நானே சொல்லிடுறேன். இனிமே என்ன ஒளிய மறைய வேண்டியிருக்கு? உங்க எல்லாருக்கும் என் புருஷன் ஒரு பொன் முட்டையிடுற வாத்தா தான் தெரிகிறாரு. அவரு இங்க இருந்து போயிட்டாருன்னா நமக்கு எதுவும் செய்ய மாட்டாரோ, நம்ம வசதி வாய்ப்புகளை எல்லாம் இழக்க வேண்டி வருமோன்னு உங்களுக்கு எல்லாம் பயம். அதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியுறீங்க. விஜய், இப்படி எல்லாம் பேசி எங்களை வேதனைப்படுத்தாது விஜய். கோபி கொடுக்குற காசுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ அவன் செய்யற உதவிக்காகவோ நான் இதை சொல்ல வரல. இத்தனை வருஷம் இந்த வீட்டுல ஒன்னா சிரிச்சு பேசி விளையாடி ஒன்னா ஆபீஸுக்கு போய் ஒன்னா திரும்பி வந்து இப்படி எல்லாம் பழகிட்டோம். இப்ப திடீர்னு ஒரு விருந்தாளி மாதிரி என் தம்பியை போய் பார்க்கணும்னா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல விஜய், முடியல. இவ்ளோ பேசுறீங்களே, ஒன்னா இருந்தோம் கூட பிறந்தோன்னு தனித்தனியா தானே உழ வச்சு சாப்பிடுறீங்க. ஆனா யாராவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழ வைக்கணும்னு என்னைக்காவது முடிவு பண்ணிருக்கீங்களா? விஜய், சரி விஜய், இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லு விஜய். நாங்க பண்றோம். ஏன் விஜய், நாங்க இத்தனை பேரும் ஒன்னா கூடி நின்று கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கோம். நெஜத்தோட்டு சொல்லு, நாங்க டிராமா ஆடிட்டு இருக்கோம். பழசெல்ல மறந்துடு விஜய். இப்ப என்ன, நாங்க எல்லாரும் வேணா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிச்சு மாறி நீ இந்த வீட்டை விட்டு மட்டு மாறு போயிடாது. வேண்டாண்ணே, வேண்டாம். நீங்க நிஜமாக அழுதா கூட அதுவும் இப்ப எனக்கு நடிப்பா தான் தெரியுது. போதும். எக்காரணத்தை கொண்டு என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன இதெல்லாம்? கண்கட்டு பெண்ண சூரிய நமஸ்காரம். எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? இதான் முடிவு. எனக்கு இது வேதனை தான், இதுதான் விதி. இதோ பாருங்க, இன்னைக்கு விஜய் இவ்வளவு பேசுது இல்ல, அவளை இப்படி பேச வச்சதுல உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் வருத்தப்படணும். நீ கிளம்பா. வா 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 குமார், வாப்பா. ஆட்டோவை திருப்புங்க. கொஞ்சம் அப்படியே சீக்கிரமா போங்க. லீலா மேடம், என்ன இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல, வரல. என்ன வீட்ல யாரையும் காணோம்? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவர் கடைக்கு போயிருக்காரு. ஓ, வீட்ல தனியா தான் இருக்கீங்களா? உட்காரலாங்களா? உட்காருங்களேன்.
வாங்க. என்ன உடம்பு எதுவும் சரியில்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனி ப்ராப்ளம்? இல்ல. இல்ல, உங்களோட பேங்க் பாஸ்புக்கையும் ஐடி கார்டையும் ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, தேங்க்ஸ். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்போ தனியா தான் இருக்கீங்க? ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நண்பனா உண்மையான அக்கறையோட தாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன பிரச்சனை? உங்க கண்ணமெல்லாம் செவந்து போயிருக்கு, ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் அடிச்சாரா? மை காட், ஒன்னு சொல்லட்டுங்களா? ஏன் ஒய்ஃபும் ஒரு ஊனமான பொண்ணுதான். உங்க புருஷன் மாதிரியே அவளுக்கு நான் நல்ல விதமா பணிவிடையெல்லாம் செய்வேன். அவ கண் கலங்கி போய் என்கிட்ட அவ்வளவு நன்றி காமிப்பா. என்ன விட 1000 மடங்கு நீங்க உங்க புருஷனுக்கு நல்ல விதமா பணிவிடையெல்லாம் செய்றீங்க. ஆனா அவர் உங்களை போய் கை நீட்டி அடிக்கிறாருன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னங்க செய்யறது? என்னால புரிஞ்சுக்க முடியல. இதுதான் ஆம்பளைங்களோட குணமா? எல்லாரும் அப்படி இல்லைங்க, சில பேர் மட்டும்தான் அப்படி. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்துதான் என் புருஷனுக்கு செஞ்சிட்டு இருக்க. வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போய் சம்பாதிச்சு எல்லா விதத்திலையும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறேன். இது எல்லாருக்கும் புரியுது. ஆனா என் புருஷன் என் கூட காலம் பூரா வாழறவர், அவருக்கு இது புரியல. ஆம்பளைங்க மட்டும் ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்காங்க? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எனக்கு என்ன செஞ்சா என் புருஷன் நல்லவரை மாறுவார்னு தெரியல. சத்தியமா தெரியல. கோல்ட் டவுன் லீலா. இல்ல, நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கேன்னு தான் சொல்ல. கிளம்புங்க. இனிமே எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வாங்க, வீட்டுக்கு வராதீங்க. வாங்க வாங்க. ஏன் கதவு சாத்துறீங்க? கோல்ட் டவுன் லீலா. இல்ல, நான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கேன்னு தான் சொல்ல. கிளம்புங்க. இனிமே எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வாங்க, வீட்டுக்கு வராதீங்க. வாங்க வாங்க. ஏன் கதவு சாத்துறீங்க? லீலா, ஏன் பொண்டாட்டி ஊனும், உங்க புருஷனும் ஊனும். நாம 2 பேரும் நல்லா தானே இருக்கோம், ஏன் சந்தோஷமா இருக்க கூடாது? வெளியே போட பொறுக்கி நாயே. இதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகக்கூடாது லீலா. உன்னை என்னை தவிர யாருக்கு தெரிய போகுது? எச்சக்கல நாயே, ஏன் வீட்டுக்கு வந்து ஏன்கிட்டயே வா, செருப்பால் அடி வாங்குவடா. அடடடடடா லீலா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தொட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் கெட்ட பேர் தான். உன்னை முழுசா பட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறேன். சொல்றது கேளு லீலா. இதுக்காக 7 நாள் கதைச்சிட்டேன். எங்க போற? வாடா 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 நாயே.
வந்துட்டேன் லீலா, நீ எதுவும் பண்ணிக்காத, நான் வந்துட்டேன். டேய் டேய் உண்டா டேய், வரடா டேய். லீலா லீலா டேய் டேய் லீலா லீலா டேய் லீலா. என்னமா பண்ணா இவன்? இந்த பொறுக்கி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா சும்மா விடக்கூடாது. என்ன பேச்சு பேசுறான்? தம்பதியா வந்து நீங்க பூஜை பண்ணுங்க. போங்க, நீங்க மஞ்சள் வைங்க, குங்குமம் வைங்க. நீங்களும் வாங்கம்மா. சார் இது தம்பதியா தான் பண்ணணும், அப்புறமா அம்மா உள்ள பண்ணிக்கலாம்.